மேனுஃபேக்சர்டு சாண்ட். இதுல எம் சாண்ட், பி சாண்ட்ன்னு 2 கேட்டகரில பார்க்குறோம். எதுக்காண்டி பார்க்குறோம்னா, நம்மளுடைய ரிவர் சாண்டுக்கு பதிலாக பயன்படுத்துறோம். ரிவர் சாண்ட் எதுக்காண்டி பயன்படுத்துறோம்? ஒரு கான்கிரீட்டோ, ஒரு மோர்ட்டாரோ, இல்ல ஒரு மிக்ஸ் ரெடி பண்ண போறோம் அப்டின்னா, அதுல ஃபைன் அக்ரிகேட்டா நம்மளுடைய ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பரவலா அது அதிகம் கிடைக்கிறதுல டிமாண்ட் இருக்கிறதுனால தான், இப்ப நவடேஸ் அதிகமா இந்த மேனுஃபேக்சர்டு சாண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா மேனுஃபேக்சர்டு சாண்ட் 0ல ஆரம்பிச்சு 4.75 எம்ஓ வரையும் கிடைக்கும். முக்கியமா கான்கிரீட் ரெடி பண்றதுக்கு சூப்பர் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு கான்கிரீட் மிக்ஸருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகமா மார்ட்டார், பிளாஸ்டரிங் ஒர்க் எல்லாத்துக்குமே பி சாண்ட் தான் யூஸ் பண்றாங்க. பி சாண்டோட சைஸ் 2.36 எம்எம் வரையும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த எம் சாண்ட் நம்ம யூஸ் பண்றதுனால நல்லது இருக்கா அப்படின்னா நல்லதுதான். எக்கனாமிக்கலா இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதுக்கடுத்து குவாலிட்டியா கான்கிரீட் இது இம்ப்ரூவ் பண்ணும். அட்வான்டேஜ்னே தனியா நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸா எம் சாண்ட் நீங்க பார்க்கணும். இதோட ஷேப் எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய ஆர்டிபிஷியல் சாண்ட் தான். இது நம்மளா உருவாக்குறது தான், இயற்கையா கிடைக்கிறது இல்ல. அதனால கியூப் அண்ட் ஆங்குலர் சைஸ்ல இருக்கும். அதுக்கடுத்து இதோட டெக்ஸ்சர் நம்மளா ரஃப் டெக்ஸ்சரா இருக்கிறதுனால நல்லா கிரிப் இருக்கும் கான்கிரீட் மேக் பண்ணும்போது. அதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது 2 to 4% இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு நம்மளுடைய பல்க் டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னா 1.75 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அளவு இருக்கும். கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அளவு இருக்கும். இல்ல கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்ல கொடுத்துருக்கேன். அடுத்து உங்களுக்கு இது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கேட்க வாய்ப்பு இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நான் முன்னாடியே தெரியும். ஒரு ஸ்டோனா இருந்தாலுமே ஒரு 2.6 கிராஸ் பண்ணிடணும். நல்ல ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியா இருக்கணும் அப்படின்னா, அப்ப இங்க 2.5ல ஆரம்பிச்சு 2.9 இருக்கு. அப்ப இது ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் குடுக்கக்கூடியது தான். அதுக்கடுத்து இதோட நம்மளோட ஃபைன்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்னா, ஒரு 75 மைக்ரான் சைஸ்க்கு மேல இருக்கணும். அது கீழ போகுதுன்னா, நீங்க எடுக்கக்கூடிய மொத்த பார்ட்டிகள்ல 15% வரை நீங்க பெர்மிசிபிளா அலோவ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல அதிகமா ச அ ரீட்டெயில் இதாயிடக்கூடாது. சிவில் பாஸ் பண்ணி போயிறக்கூடாது. மொத்தம் நம்ம ஃபைனஸ் மாடல்ஸ் பார்க்கும்போது, ஜோன் 1ல ஆரம்பிச்சு 4 வரை 4 கிரேடா பிரிச்சிருக்கோம். அதுல எம்சாண்ட் 2வது ஜோன்ல வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, எம்சாண்ட்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. கான்கிரீட்டோட டியூரபிலிட்டி அதிகப்படுத்தும். அப்போ ஒர்க்கபிலிட்டி நல்லா பெட்டரா இருக்கும். ஹை ஸ்ட்ரென்த் குடுக்கும். ரிவர் சாண்டோட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் அண்ட் குவாலிட்டி நல்ல கான்கிரீட் குடுக்கும். அதே சேம் டைம் நம்ம நார்மல் ரிவர் சாண்டோட நம்மளுடைய மேனுஃபேக்சர் சாண்ட் எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரென்த் இன்கிரீஸ் பண்ணும் 30% அளவுக்கு இன்கிரீஸ் பண்ணும். அத பாத்துக்கிடுங்க. அதுல பர்ட்டிகுலரா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளவு, டென்சில் ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா, ரிவர் சாண்டுக்கும் எம் சாண்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை விட எம் சாண்ட்ல 6% இருந்து ஆரம்பிச்சு 9% வரை ஹையர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தையும், அதே பிளெக்சுரல் ஸ்ட்ரென்த்னு சொல்லக்கூடிய டென்சில் ஸ்ட்ரென்த்ல 12 to 15% அதிகமாகவும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இல்ல சில கோட் புக்கோட வேல்யூஸ் இருக்கு. அதே இந்தியன் ஸ்டாண்டர்ட் 383 1970 எதை குறிப்பிடுது அப்படின்னா, உங்களுடைய சீவ் சைஸ் 150 மைக்ரான் டு 4.75 எம்எம் வரை உள்ளதை குறிக்குது. இது மேக்ஸிமம் கான்கிரீட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே பிளாஸ்டரிங் யூஸ் பண்ணக்கூடிய எம் சாண்ட், ஆனா பரவாயில்ல பி சாண்ட் தான் யூஸ் பண்றோம். 2.36 எம்எம் வரை உள்ளத அது எம் சாண்ட்லயே கிரேட் பிரிச்சோம் அப்படின்னா 150 மைக்ரான் டு 2.36 எம்எம் வரை பிரிக்கலாம். இத பத்தி பேசக்கூடிய கோட் புக் ஐஎஸ் 1542ல ஆரம்பிச்சு வருஷம் 1992. அதுக்கு பிரிக் மேசனரி, ஸ்டோன் மேசனரி யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார் கலவை எதுனா 150 மைக்ரான்ல ஆரம்பிச்சு 3.55 எம்எம் வரை. அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். பி சாண்டை பொறுத்தவரை அதோட சைஸ் அது எங்க பரவலா யூஸ் பண்றோம் அதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. சைஸ் 0.ல ஆரம்பிச்சு 2.36 எம்எம் வரையும் இருக்கும். பிளாஸ்டிக் ஒர்க்கும் மோட்டாருக்கும் அதிகமா பயன்படுத்துறாங்க. இதுதான் மேனுஃபேக்சர் சாண்ட்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ். இதை தவிர்த்து வெளியில கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேங்க்யூ.